ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு 2.91ஓட பீட்டா வெர்ஷன் பார்த்தோம். இப்போது 2.92ஓட ஆல்ஃபா வெர்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு சீரிஸ் இந்த பிளெண்டர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2.92 ஆல்ஃபா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, 2.91க்கும் 2.92க்கும் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, தே ஆர் ஸ்டில் டெவலப்பிங். ஓகேவா? 2.92ன்றது ஸ்டில் டெவலப்பில் தான் இருக்குது. இதோட ஸ்டெபிளைஸ், அதாவது கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிற டேட் வந்து December 16. பட் இதோட ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் February 14, 2021 தான் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இந்த 2.91ஓட ஸ்டெபிளைஸ் வெர்ஷன் வந்துட்டு November 2024, அதாவது திஸ் மந்த் 24th வந்துட்டு 2.91ஓட ஸ்டெபிளைஸ் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 2.92ஓட இந்த ஆல்ஃபா வெர்ஷனில் என்னென்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, 2.91க்கும் 2.92க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஓகேவா? see this is my 2.92 ஆல்ஃபா வெர்ஷன். ஓகேவா? ஓகே இப்போது இதில் என்னென்னா ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸில் நம்ம அவுட்லைனரில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நான் இந்த க்யூபுக்கு வந்துட்டு ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 2 டேப்புக்கு போய்க்கிறேன். சரியா? 2 டேப் போய்ட்டு ஜஸ்ட் இந்த க்யூபை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இப்போது நான் இங்கே ஜஸ்ட் மெட்டீரியல் செலக்ட் பண்ணேன்னா கரஸ்பாண்டிங் மெட்டீரியல் டேப் கீழே ஓப்பன் ஆகும். பாருங்கள், ஜஸ்ட் நான் இங்கே மெட்டீரியல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் மெட்டீரியல் டேப் இங்கே ஓப்பன் ஆகும். பட் இதுவே எனக்கு 2.91 பீட்டா வெர்ஷனில் நடக்குமான்னு கேட்டால் 2.91 பீட்டா வெர்ஷன் இதில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. காட்டுறேன் பாருங்கள். இதே க்யூபுக்கு நான் ஜஸ்ட் அதேமாதிரி ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் ஏதோ ஒரு டேப்புக்கு போய்க்கிறேன். ஜஸ்ட் க்யூப் அந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா there is no changes in the corresponding tab. ஓகேவா? இந்த டேப்பில் எந்த சேஞ்சஸும் எனக்கு நடக்கல. இது ஒரு அப்டேட் வந்துட்டு 2.92ல் வந்துட்டு இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா செலக்டபுள்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபில்டர் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஃபில்டர்ஸில் இந்த செலக்டபிளை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது மோஸ்ட்லி மாடலிங் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் இமேஜ் வைக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நான் க்யூபை வந்துட்டு செலக்டபிள் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்னால் இதை வந்துட்டு செலக்ட் பண்ண முடியாது, அன்செலக்டபிள். ஓகேவா? இப்போ என்னால் க்யூப் வந்துட்டு அன்செலக்டபிள் பண்ண முடியாது. இப்போது எனக்கு ஃபில்டர்ஸ், எனக்கு இந்த க்யூப் வந்து இந்த அவுட்லைனில் தெரிய வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹியர். ஃபில்டர்ஸில் டிஃபால்ட்டாக ஆல்னு இருக்கும். இங்கே வந்துட்டு நான் ஜஸ்ட்டு செலக்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அவுட்லைனில் க்யூப் இருக்காது, என்னால் இந்த க்யூபை செலக்ட்டும் பண்ண முடியாது. பேலன்ஸ் இருக்க என்னோட கேமரா அண்ட் லைட்டை நான் செலக்ட் பண்ணலாம். இது ஒரு அப்டேட் பாருங்கள். 2.91 பீட்டாவில் இது இருக்காது. 2.91 பீட்டா. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நான் ஃபில்டர் அதே மாதிரி செலக்டபிள் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னோட க்யூபை வந்துட்டு நான் அன்செலக்டபிள் கொடுத்துட்டேன். அதேமாதிரி ஃபில்டர்ஸ் போகிறேன். ஆல் there is no selectable options. ஓகேவா? செலக்டபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு 2.91ல் இருக்காது. ஓகே, 2.92ல் தான் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஜஸ்ட் ஆல் அண்ட் தென் அந்த சீனை ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்த இது என்ன அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸில் இதோட தான் டெவலப்மெண்ட். அண்ட் தென் அடுத்த என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாடலிங்கில் ஓகேவா? இந்த ஆட் க்யூப்ஸ், அதாவது இந்த ப்ரிமிட்டிவ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இது 2.91 பீட்டாலே இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதில் ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு க்யூப் ட்ரா பண்ணுறேன். this. ஓகேவா? இப்படி அண்ட் தென் ஜஸ்ட் அதே மாதிரியே ஒரு கோன். where is that next at the cylinder. Okay, and then UV sphere and then icosphere. ஓகேவா? இது வந்து ஒரு நியூ அப்டேட். ஆக்சுவலி 2.91 பீட்டாலே இருந்துச்சு, நான் தான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஓகே, ஜஸ்ட் என்ன எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு this. ஓகேவா? ஐயோ, ஓகே கைஸ். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு அப்டேட். இது வந்துட்டு 2.92 ஆல்ஃபாவில் கொண்டு வந்தது. ஓகே, இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்கல்ப் மோடில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3, அதாவது கிளாத்தில் ஒன்று, அண்ட் தென் கிராப் டூலில் ஒன்று, அண்ட் தென் ஃபேஸ் செட். ஓகேவா? ஃபேஸ் செட்டில் ஒன்று. என்னென்ன அப்படின்றது சொல்கிறேன்.
ஜஸ்ட் வந்துட்டு நான் இப்போது ஜஸ்ட் ஒரு மங்கி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மேக் ஷூர் இது வந்துட்டு என்னோட 2.92 ஆல்ஃபா. ஓகேவா, ஓகே இது வந்துட்டு என்னோட 2.92. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நான் சப்போஸ் சேஞ்ச் பண்ணால் நானே கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் Ctrl 2 கொடுத்து நான் ஜஸ்ட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கல்ப் மோட் போய்க்கிறேன். ஓகே, ஸ்கல்ப் மோடில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கிராப் டூலில் ஒரு அப்டேட் சொன்னாலும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஜஸ்ட் நான் கிராப் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிராப் ப்ரஷ், மேக் ஷூர் கோ டு டூல்ஸ். ஓகேவா, டூல்ஸில் ஜஸ்ட் நான் F கொடுத்து என்னோட ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஷ் சைஸை ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் Shift F கொடுத்தேன்னா என்னோட ப்ரெஷ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தையுமே நான் 1க்கு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நான் ஜஸ்ட் இந்த ஐஸில் வச்சு இப்படி மூவ் பண்ணேன் அப்படின்னா ஆல் மை ஏரியா அஃபெக்டட். ஓகேவா, இந்த என்னோட ரைட் ஐயில் தான் வச்சு நான் மூவ் பண்ணுறேன். பட் என்னோட லெஃப்ட் ஐயும் அஃபெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு 2.92 2.92 2.91 எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் கிராப். பட் 2.92 ஆல்ஃபாவில் ஜஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே கிராப் ஆக்டிவ் வெர்டெக்ஸ் கீழே கிராப் செல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ கிராப் பண்ணிங்க அப்படின்னா திஸ் அதே மாதிரி தான் வச்சு நான் கிராப் பண்ணேன். பட் நம்மளுக்கு வந்து வெர்டிசஸ் கரெக்டாக இல்லை. ஓகேவா, நான் இது கரெக்டாக பண்ணலை. பட் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த மங்கி வச்சு பண்ணேன். நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இப்போ ஜஸ்ட் ஹை பாலிலேருந்து லோ பாலிக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ரீமேஷ் பண்ணுவீங்க. ஓகேவா, அதாவது ரீமேஷ் வந்து ரீடோபாலஜி பண்ணுவீங்க. அதாவது ஹை பாலியாக இருக்கிறது லோ பாலியாக மாற்றுறதுக்கு நீங்கள் ரீடோபாலஜி கண்டிப்பாக பண்ணுவீங்க. இப்படி பண்ணும்போது இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே வந்துட்டு 2.91 பீட்டாவில் இருக்காது. ஜஸ்ட்டு Shift A கொடுத்து நான் வந்துட்டு ஒரு மங்கி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே இது மட்டும் அதாவது நான் 2.92க்கு 2.91லையும் நான் வந்துட்டு 2.91ல் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். பிகாஸ் நான் 2.92ல் பண்ணது தான் இதுலேயும் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கிறேன். திஸ் ஜஸ்ட் வெயிட். ஓகேவா, நான் கிராப் பண்ணுறேன். ஓகே, பட் இதில் வந்துட்டு டூல்ஸில் எனக்கு அந்த கிராப் சில் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்காது. இது வந்துட்டு என்னோட 2.91 பீட்டா வெர்ஷன். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு கிளாத்தில் பிளேன் டிஃபார்ம் அது வந்துட்டு 2.91லேயும் இருக்குது. இப்போ 2.92ல் இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோட் போய்ட்டு இந்த மங்கி டிலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் பிளேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கிறேன். பிளேனுக்கு ஜஸ்ட் நான் சப்டிவைட். ஓகேவா, ஓகே சப்டிவைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு ஸ்கல்ப் மோட். ஓகே, டாப் வியூக்கு போய்க்கிறேன். டாப் வியூவில் ஜஸ்ட் கோ டு கிளாத். ஓகேவா, கிளாத் ப்ரஷ். ஓகேவா, இது வந்துட்டு என்னோட 2.92. ஓகேவா, என் கிளாத் ப்ரஷில் ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் ப்ரஷ்ஷை வந்துட்டு கிராப் தான் பண்ணுறேன். கிராப் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஆகுது. ஓகேவா, அதுவே கீழே டூல்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டிஃபார்ம் வந்துட்டு ட்ராகும் ஃபோர்ஸ் ஃபால் ஆஃப் ரேடியல் இருக்குது. ஓகேவா, இதை நான் வந்துட்டு ஜஸ்ட் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா திஸ் இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பிளேன் மாதிரி எனக்கு வந்துட்டு மூவ் ஆகும். திஸ் இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு அப்டேட். ஓகே, இது வந்துட்டு ஆக்சுவலி நம்மளுக்கு வந்துட்டு 2.21லேயுமே இருக்கும். ஜஸ்ட் கோ டு கிளாத் ப்ரஷ் அண்ட் தென் ரேடியல் அண்ட் பிளேன். ஓகேவா, இது ரெண்டுத்துலேயுமே இது இருக்கும். அது நான் போன வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு நான் 2.91ல் ஒரு சில இது மிஸ் பண்ணிட்டேன். அதையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். இது ஒன்று. அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ப்ரிமிட்டிவ் ஆட். ஓகேவா, அந்த ப்ரிமிட்டிவ் ஆடும் இதுவும் நான் போன இதில் சொல்ல மறந்துட்டேன். அதை நான் இப்போ சொல்லிட்டேன். ஓகே, அண்ட் தென் 2.92க்கு போய்க்கிறேன். ஓகேவா, இது ஒரு அப்டேட்டு. அண்ட் தென் ஜஸ்ட்டு நான் ஆப்ஜெக்ட் மோட் போய்ட்டு இதை டெலிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபேஸ் எடிட்டில் டெலிட்னு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஜஸ்ட் நான் வந்துட்டு மங்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் Ctrl 2. ஓகே, அகெயின் கோ டு ஸ்கல்ப் மோட். ஓகேவா, இங்கே நான் ஜஸ்ட்டு ஓகே ட்ராப் ஃபேஸ் செட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஃபேஸ் செட்ஸ் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபேஸஸ் வந்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு ஃபேஸ் செட் அண்ட் தென் இது வந்து ஒரு ஃபேஸ் செட். ஓகேவா, இது ஒரு ஃபேஸ் செட். ஓகே, ஃபேஸ் செட்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போது இதில் என்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே ஃபேஸ் செட்ஸ்ன்னு இருக்குல்ல, ஃபேஸ் செட்ஸில் போய்ட்டு
ஓகே ஓகே கைஸ், இந்த ஃபேஸஸில் போய்ட்டு ஓகே சாரி ஜஸ்ட்டு சூஸ் தட் வேர் இஸ் தட் ஓகே எடிட் ஃபேஸெட் இருக்குது சரிமா. இந்த எடிட் ஃபேஸெட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே ஃபேஸெட் வந்தீங்க அப்படின்னா ஓகே ஓ சாரி இங்கே இல்லை சி க்ரோ ஃபேஸெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குல்ல, இது வந்துட்டு ஜஸ்ட் க்ரோ ஆகும். இப்போது நான் ப்ளூவில் வச்சு கிளிக் பண்ணேன் அப்படின்னா சி என்னோடய ப்ளூ வந்து க்ரோ ஆகும். ஓகே இதே நான் இந்த ரெட் கலரில் வச்சு கிளிக் பண்ணேன் என்னென்னா இந்த ரெட் கலர் வந்து க்ரோ ஆகும். ஓகே டிஃபால்ட்டாக க்ரோவில் இருக்கும். தென் ஷ்ரிங்க் ஃபேஸெட் ஓகேவா. இப்போ எனக்கு ப்ளூ வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகணும் சி ஓகேவா. அடுத்தது ரெட் என்ன ஷ்ரிங்க் ஆகணும் ஓகேவா. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா டெலீட் ஜாமெண்ட்ரி. இப்போ எனக்கு ப்ளூ கலரில் இருக்கிறது டெலீட் ஆகணும் அப்படின்னா சி எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு ஃபேஸெட் ப்ளூவாக இருந்துச்சோ அது டெலீட் ஆயிரும் ஓகேவா. ரெட்டும் டெலீட் பண்ணால் சி திஸ் ஓகேவா. இது வந்துட்டு ஒரு நியூ அப்டேட். இது தெரியாமல் தான் நான் ஃபேஸெட்னு சொல்லிட்டேன் சாரி. டெலீட் ஜாமெண்ட்ரி ஓகேவா. இது வந்துட்டு 2.91 பீட்டாவில் இருக்காது. சி திஸ் 2.91 பீட்டாவில். அதே மாதிரியே நான் ஜஸ்ட் ட்ரா மை ஃபேஸெட்ஸ் ஓகே. ஃபேஸெட்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஓகே. ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு எடிட் ஃபேஸெட்ஸ் ஓகே. எடிட் ஃபேஸஸில் ஜஸ்ட் க்ரோ ஃபேஸெட்ஸ் அண்ட் தென் ஷ்ரிங்க் ஃபேஸெட்ஸ் மட்டும் தான் இருக்கும். டெலீட் ஜாமெண்ட்ரி இருக்காது ஓகேவா. 2.92ல் வந்துட்டு இது ஒரு நியூ அப்டேட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரீஸ் பென்சில்ஸ். இதில் வந்துட்டு மேஜராக வந்துட்டு அவங்க க்ரீஸ் பென்சில்ஸை தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஓகே க்ரீஸ் பென்சில்ஸில் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்போலேட் ஓகேவா. இன்டர்போலேட் வந்துட்டு நம்ம எடிட் மோடில் தான் பண்ணோம். ஆக்சுவலி நான் க்ரீஸ் பென்சில்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு நான் இன்டர்போலேட் யூஸ் பண்ணியிருப்பேன். அது அவங்க பார்த்துனே தெரியும். அது வந்துட்டு எடிட் மோடில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வெளியவே கொடுத்துருக்காங்க சீரிஸ் ஓகேவா. ட்ரா மோட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்போலேட் இருக்கும் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்டர்போலேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டேன். ஜஸ்ட் மெட்டீரியலில் சாலிட் ஃபில் ஓகே ஸ்ட்ரோக் ஓகே. ஸ்ட்ரோக் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு மேக்ஷூர் ஸ்ட்ரோக் வந்து பிளாக்கில் வச்சுக்கிறேன். தென் F2 ஸ்ட்ரென்த் ஓகே. இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. சர்க்கிள் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு ஸ்கல்ப் மோட் சாரி ஜஸ்ட் கோ டு ஸ்கல்ப் மோட் ஓகேவா. ஸ்கல்ப் மோட் போய்க்கிறேன். ஸ்கல்ப் மோடில் ஜஸ்ட் சூஸ் த கிராப் ப்ரஷ் ஓகேவா. கிராப் ப்ரஷ் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்பர் 1ல் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரேம் 40ல் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு இதை கிராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஓகே. ஜஸ்ட் நான் கிராப் பண்ணுறேன் ஓகே. அடுத்தது நம்பர் 80 சாரி நம்பர் 80ல் ஜஸ்ட் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே கிராப் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போது நான் இதை வந்துட்டு ப்ளே பண்ணேன் அப்படின்னா சீரியஸ் எனக்கு வந்து இது கான்ஸ்டண்ட்டாக நடக்குது ஓகேவா. சப்போஸ் நான் லீனியராக மாற்றினேன் அப்படின்னா சீரியஸ் இப்போ நான் லீனியராக மாற்றினா கூட எனக்கு அதே மாதிரி தான் ப்ளே ஆகும் ஓகேவா. அது காரணம் நம்மளுக்கு இன்டர்போலேஷனும் நான் சீக்வன்ஸும் வேணும் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு 20ல் வச்சு சாரி ஜஸ்ட்டு 20ல் வச்சு நான் ட்ரா மோடுக்கு போய்க்கிறேன். ஜஸ்ட் கோ டு ட்ரா மோட் ஓகேவா. இன்டர்போலேட் நம்மளுக்கு இந்த தடவை இங்கேயே இருக்கும் ஓகேவா. லாஸ்ட் டைமில் நம்மளுக்கு வந்து எடிட் மோடில் தான் இருக்குது. இன்டர்போலேட் ஜஸ்ட் இன்டர்போலேட் வைக்கிறேன் ஓகேவா. இன்டர்போலேட் எங்கே வைக்கலான்னா ஜஸ்ட் வந்துட்டு நான் நடுவில் வைக்கிறேன் ஓகே. இதுக்கும் நடுவில் இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் அதே மாதிரியே 60ல் வந்துட்டு அதே மாதிரியே இன்டர்போலேட் அது எங்கே வைக்கலான்னா ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் கீழே ஓகேவா. இப்போ நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். எனக்கு இப்போ வந்துட்டு இதுக்கும் உள்ள சீக்வன்ஸ் ஓகேவா. இன்டர்போலேட் மட்டும்தான் ஆகுது சீரியஸ். இப்போ இன்டர்போலேட் மட்டும்தான் ஆகுது. எனக்கு வந்து சீக்வன்ஸ் நடக்கணும் ஓகேவா. சீக்வன்ஸாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே இதில் வச்சுட்டு இன்டர்போலேட் கீழே சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் சீக்வன்ஸ் ஓகே. அதே மாதிரியே எல்லாத்துக்கும் ஜஸ்ட் சீக்வன்ஸ் ஜஸ்ட் மேக் ஷூர் சீக்வன்ஸ் அண்ட் தென் சீக்வன்ஸ். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் சீரியஸ் ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஓகேவா. இதுதான் கைஸ். இது ஆக்சுவலி போன இதில் வந்துட்டு போன அப்டேட்டில் வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு வெளியே ட்ரா மோடில் இருக்காது ஓகே. ஜஸ்ட் 2D அனிமேஷன் அதாவது 2.91 பீட்டாவில் இங்கே வந்துட்டு இன்டர்போலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கவே இருக்காது. பட் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ரா மோடில் இருக்கும் ஓகேவா. ஜஸ்ட் வந்துட்டு ட்ரா மோடில் காட்டுறேன் பாருங்கள் ஓகே. இது ட்ரா மோட். இப்போ நான் எடிட் மோடில் காட்டினேன் அப்படின்னா திஸ் இன்டர்போலேட்
ஓகேவா. இது வந்துட்டு எடிட் மோடில் தான் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி நம்மளுக்கு 2.9 வந்துட்டு இது வந்துட்டு இன்டர்போலேட் இங்கேயுமே இருக்காது. ஓகேவா. இதில் 2.91 தான் இன்டர்போலேட் இந்த எடிட் மோட்லேயே வெளியே கொண்டு வந்தாங்க. அடுத்தது இப்போ வந்துட்டு ட்ரா மோட்லேயே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா. எடிட் மோட் இல்லாமல் ட்ரா மோட்லேயே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இது வந்து அப்டேட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரொட்டேஷன் சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் நான் வந்துட்டு இந்த லேயரை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ட்ரா ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு ஸ்ட்ரோக்ஸில் எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் சாலிட் ஸ்ட்ரோக்கில் இங்கே நான் லைனுக்கு பதிலாக ஜஸ்ட் உங்களுக்கு டாட்ஸ் வச்சேன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் தெரியாது. ஸோ நான் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கோ டு டெக்ஸ்டர். ஓகேவா. ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஸ்கொயர்ஸ் வச்சாலுமே உங்களுக்கு இங்கே ரொட்டேஷன் ஆட் ஆகுது. ஓகேவா. டெக்ஸ்டர் வச்சாலும் சரி, வைக்கலனாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். இப்போது ஸ்டைலுக்கு நான் சாலிட்லேயே வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஸ்கொயர்ஸ். ஓகேவா. இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா see this. ஓகேவா. ஓகே, எனக்கு வந்துட்டு இங்கே ஸ்கொயராக see this ஸ்கொயராக வரும். ஓகேவா. ஆனால் இது வந்துட்டு டாட்டட். ஓகே, இது வந்து டாட்டட் லைன்ஸ். மேக் ஷூர் இந்த வேணால் இது சாலிட்க்கு பதிலாக டாட்டட் போய்க்கிறேன். டாட்டடில் இதுமாதிரி டாட்டட் வச்சு நான் ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன்னா வச்சுக்கோ. ஓகே, டாட்ஸ் ஸ்கொயர்ஸ் போய்க்கிறேன். ஓகே, ஸ்கொயர்ஸில் வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா see this. எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா. இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா. see this. ரொட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா மை ஸ்கொயர்ஸ் ரொட்டேட். இதே நான் டாட்ஸில் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டாட் சுற்றுதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் ஸ்கொயர்ஸ் வச்சு பண்ணேன். இது வந்துட்டு நம்மளுக்கு 2.91 பீட்டாவில் இருக்காது. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் நான் ஸ்ட்ரோக்ஸில் இந்த லேயரை டெலீட் பண்ணிடுறேன். தென் ட்ரா. ஓகே, கோ டு மெட்டீரியல், டாட்ஸு, ஜஸ்ட் ஸ்கொயர்ஸ். நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கும். பட் எனக்கு இங்கே ரொட்டேஷன் சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்கவே இருக்காது. ஓகேவா. இது ஒன்று. அண்ட் தென் இது ஒரு அப்டேட். அதுக்கப்புறமா ஜஸ்ட் 9.2ல் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, ஓகே, இந்த லேயர் டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. நியூ லேயரில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரீகால்குலேட். ஓகேவா. இதில் இன்னொன்று என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ரீகால்குலேட், ட்ரா, க்ளீன் அப் அண்ட் ரீகால்குலேட் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடலிங் பண்ணும்போது Shift N கொடுத்து ரீகால்குலேட் பண்ணுவோம்ல. ஓகேவா. அதே மாதிரியே இங்கே 2D அனிமேஷன்லேயே ரீகால்குலேட் ஜாமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பட் பழைய இதில் அப்படி இருக்காது. ட்ரா, க்ளீன் அப், ரீகால்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காது. ஓகேவா. அண்ட் தென் க்ளீன் அப்பில் இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் இதில் பாருங்கள், ஜஸ்ட் கோ டு க்ளீன் அப் அண்ட் தென் 5 ஆப்ஷன்ஸ். ஓகேவா. ஓகே, இந்த க்ளீன் அப் இதுவும் கொஞ்சம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்கல்ப் மோடில், 2D அனிமேஷனில். ஓகே, ஐ மீன் க்ரீஸ் பென்சில். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அனிமேஷன் பேக்கிங். அதாவது நம்ம ஜென்ரலில் பண்ணுற அனிமேஷன் பேக்கிங் வந்துட்டு க்ரீஸ் பென்சிலாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அதுவும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஜஸ்ட்டு Shift N கொடுத்து ஜென்ரல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு என்னோட 2.92ல். ஓகேவா. இப்போ எனக்கு வந்து இந்த க்யூப் இருக்குது. ஓகேவா. இந்த க்யூப்பை நான் அனிமேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் எப்படி சொல்கிறது, க்ரீஸ் பென்சிலாகவும் பேக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஆக்சுவலி 2.91ல் நான் அப்படியே தான் பண்ண முடியும், பேக் பண்ணலாம். பட் குறிப்பிட்ட ஒரு கீ ஃப்ரேம்ஸ்க்கு என்னால் செட் பண்ண முடியாது. பட் இந்த இதில் வந்துட்டு என்னால் குறிப்பிட்ட கீ ஃப்ரேம்ஸ்க்கு வந்துட்டு செட் பண்ண முடியும். ஓகேவா. நான் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த க்யூபை இங்கேயே வச்சுட்டு ஜஸ்ட் லொக்கேஷன் அண்ட் தென் 100ல் ஜஸ்ட் லொக்கேஷன். ஓகேவா. ஒரே லொக்கேஷன் செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் GX. ஓகேவா. இங்கே வந்துட்டு ஒரு லொக்கேஷன். ஓகே, லொக்கேஷன் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் Shift Alt O அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். Shift Alt O கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு இதில் இன்டர்போலேட் ஆட் ஆயிரும். ஓகேவா. இப்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா. இப்போது நான் வந்து இதை வந்துட்டு க்ரீஸ் பென்சிலாக பேக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹியர், ஜஸ்ட் ஆப்ஜெக்டில் போயிட்டு அனிமேஷன்ஸில் பேக் மெஷ் டு க்ரீஸ் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மேக் ஷூர் இது வந்துட்டு என்னோட 2.92. ஓகேவா. ஓகே, இதுதான் ஜென்ரல். ஓகேவா. பட் இங்கே குறிப்பிட்ட என்ன ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி செலக்டட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நான் இது எனேபிள் பண்ணிவிட்டு எனக்கு எந்தெந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து எந்தெந்த கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு இது வந்து க்ரீஸ் பென்சிலாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். 1 to 215 இருக்குது.
நான் இதை எப்படி மாற்றினேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 50 to 100 சாரி 50 to 100 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா வென் இது வந்து 50க்கு வரும்போது 50லேருந்து 100 வந்துட்டு எனக்கு வந்துட்டு க்ரீஸ் பென்சில். ஓகே, இதுதான் என்னோடய க்ரீஸ் பென்சில். க்ரீஸ் பென்சில் ஒன்று வந்திருக்கும். ஓகே, பட் ஸ்டார்டிங் வந்துட்டு எனக்கு இந்த க்யூப் இருக்கும், என்னோடய க்ரீஸ் பென்சில் கன்வெர்ட் ஆன க்யூபும் இருக்கும். ஓகே, 50லேருந்து 100க்கு அந்த இது தென் ஜஸ்ட் இந்த டிஃபால்ட் க்யூப் அப்படியே இருக்கும். பட் எனக்கு 2.92ல் இந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. ஸோ 2.91ல் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண முடியாது. காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்துட்டு insert location sorry ஓகே, insert location. ஓகேவா? இப்போது நான் ஜஸ்ட் பேக் பண்ணுறேன்னா ஜஸ்ட் அனிமேஷன் பேக் மெஷ் டு க்ரீஸ் பென்சில். இங்கே வந்துட்டு ஒன்லி செலக்டட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகேவா? அந்த ஒரு நியூ அப்டேட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 2.92ல் தான் இருக்கும். ஓகே, இது ஒரு அப்டேட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2.91ல் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு க்ரீஸ் பென்சில் வந்துட்டு எப்படின்னா ஒரு இமேஜை ட்ரேஸ் பண்ணி அதோட பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகேவா? பட் இப்போ வந்துட்டு இமேஜை மட்டும் ட்ரேஸ் பண்ணாது, இமேஜ் சீக்வன்ஸுமே ட்ரேஸ் பண்ணும். ஓகேவா? அது எப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஜஸ்ட் இமேஜ் ரெஃபரன்ஸ் தென் டெஸ்க்டாப். ஓகேவா? எனக்கு இப்போது நான் இந்த மேக் ஷுர் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் தென் ட்ரேஸ் இமேஜ் டு க்ரீஸ் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது கொடுத்தீங்க அப்படின்னா திஸ் டர்ன் பாலிசி மைனாரிட்டி மோடு வந்து சிங்கிள்னு இருக்குது. ஓகேனா, சிங்கிள்னா இமேஜ் சீக்வன்ஸ்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிருக்கும். பட் எனக்கு 2.92ல் ஜஸ்ட் சிங்கிள் மட்டும் தான் இருக்கும், சீக்வன்ஸ் இருக்காது. சீக்வன்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு 2D பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று பண்ணியிருப்பீங்க, அதையே வந்துட்டு இது ட்ரேஸ் பண்ணி க்ரீஸ் பென்சிலுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதுதான் இதோட நியூ அப்டேட். என்கிட்ட அந்த 2D அந்த இது அனிமேஷன் என்கிட்ட இல்லை, அதனால் நான் உங்களுக்கு பண்ணலை. ஓகே, உங்கள்கிட்ட அந்த சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். இதே வந்துட்டு 2.91ல் பண்ண முடியாது, அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் ஆல் எக்ஸ்பெக்ட் டெலிட் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்து அதே மாதிரியே ஜஸ்ட் வந்துட்டு ரெஃபரன்ஸ் இமேஜ் this object and then trace image to grease pencil அப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா this எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு சிங்கிள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் டர்ன் பாலிசி மட்டும்தான் இருக்குது. மைனாரிட்டி இது மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு சிங்கிள் இமேஜாக வேணுமா சீக்வன்ஸாக வேணுமான்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து 2.91. ஓகேவா? 2.92ல் வந்துட்டு நம்ம அதெல்லாம் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்டேட் அப்படி என்ன அப்படின்னா ஜஸ்ட் அதுவும் 2D அனிமேஷனில் தான். சாரி, நான் ஃபஸ்ட்டே அதை சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கணும், சாரி. ஓகே, 2D அனிமேஷன் ஜஸ்ட் இதில் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். லைன்ஸ் ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் ட்ரா பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஓகே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஜஸ்ட் கட்டருக்கு போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கட் பண்ணிடுவேன். ஓகே, இப்படி கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஸ்ட்ரோக் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த தடவை நியூவாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃப்ளாட் கேப்ஸ். ஓகேவா? இப்போ ஃப்ளாட் கேப்ஸ் எனேபிளில் இருக்குது. திஸ் இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடது ஃப்ளாட் ஆகிருக்கும். ஓகே, இது வந்துட்டு ஒரு நியூ அப்டேட். இது 2.91ல் கண்டிப்பாக இருக்காது. ஜஸ்ட் கண்ட்ரோல் என் அண்ட் தென் 2D அனிமேஷன். ஓகே, ஜஸ்ட் ட்ரா. ஓகேவா? ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் சிசர்ஸ். ஓகேவா? அதாவது கட்டர். எனக்கு வந்துட்டு இங்கே ஃப்ளாட் கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு அப்டேட் 2.92க்கு. ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜென்ரல் போய்க்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா சிமுலேஷனில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ளூயிட் சிமுலேஷனில் நம்மளுக்கு வந்துட்டு சிமுலேஷன் மோடு வந்துட்டு ஃப்ளாட் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை ஏபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா அட்வான்ஸ் ப்ரோக்ராமபிள் இன்டரப்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போது இந்த டிஃபால்ட் க்யூப்பில் இருக்கட்டும், இப்போ நான் இதிலே வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் சிமுலேஷன் பண்ணுறேன். ஓகே, நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் சிமுலேஷன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியாதவங்க நான் ஃப்ளூயிட் சிமுலேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்டில் லிங்க் தரேன், போய் பாருங்கள்.
ஓகேவா. எனக்கு வந்து இப்போ இந்த க்யூபை வந்துட்டு நான் டொமைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கோ டு ஃபிசிக்ஸ் டேப் அண்ட் தென் ஃப்ளூயிட். ஓகே, டொமைன். ஓகேவா, இது வந்துட்டு மேக் ஷூர் டொமைன் வந்துட்டு எனக்கு லிக்விடாக வேணும். அண்ட் தென் இந்த ஸ்பியர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோ. ஓகே, ஜஸ்ட் ஃப்ளோ லீவ் இட் அஸ் ஜாமெட்ரி. ஓகே, இப்போ நான் டொமைனை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நான் கீழே போனேன் அப்படின்னா சிமுலேஷன் மெத்தடில் ஃப்ளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, சேஞ்ச் அண்டர்லைங் சிமுலேஷன் மெத்தட் ஃப்ளிப்பு, யூஸ் ஃப்ளிப் ஆஸ் எ சிமுலேஷன் மெத்தட், மோர் ஸ்ப்ளாஷி பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஃப்ளிப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மோர் ஸ்ப்ளாஷி பிஹேவியர் நடக்கும். பட் இதுவே ஏபிக் யூஸ் பண்ண அப்படின்னா மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் ஸ்டேபிள் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். ஓகேவா, இதுதான் எனக்கு வந்து ரெண்டுத்துக்கும் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு நியூ. ஓகேவா, ஏபிக்ன்றது நியூ, ஃப்ளிப்பு தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஃப்ளிப் மட்டும் தான் இருக்கும். ஏபிக் ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகே, இப்போ 2.92 வந்துட்டு இந்த ஏபிக் இப்படி சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு சாம்பிள் வீடியோ வந்துட்டு நான் போடுறேன் பாருங்கள். அந்த சாம்பிள் வீடியோஸ் ரெண்டுத்துக்குமே போடுறேன், ஃப்ளிப்புக்கும் போடுறேன், ஏபிக்கு போடுறேன். ஓகேவா. ஓகே, ஓகே கைஸ், அடுத்தது நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரிக்கிங் அண்ட் அனிமேஷன். ஓகேவா, ரிக்கிங் அண்ட் அனிமேஷனில் என்ன அப்டேட் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் தென் ப்ளேபேக்கில் ப்ளே எவ்ரி ஃப்ரேம் அண்ட் சிங் டு ஆடியோ. ஓகேவா, இதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு 2.91 காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஓகே 2.91 காட்டுறேன். ஓகே, இங்கே ப்ளேபேக் சூஸ் பண்ணி ஜஸ்ட் நோ சிங்க் அண்ட் ஏவி சிங்க் இது ரெண்டுத்தையுமே நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நோ சிங்க் வந்துட்டு எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ளே எவ்ரி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஏவி சிங்க் வந்துட்டு சிங் டு ஆடியோ ரெண்டு ஓகே மாற்றிருப்பாங்க. ஓகே ஓகே சீரியஸ். ஓகேவா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இது தான். ஓகே, 2.91க்கும் 2.92க்கும். ஓகே, இந்த 2.92 ஆல்ஃபா வந்துட்டு ஸ்டில் டெவலப்பிங். ஓகேவா, ஒன்ஸ் இதோட ஸ்டேபிள் வெர்ஷன் வந்துட்டு டிசம்பர் 16 அதாவது ஸ்டெபிலைஸ். ஓகேவா, அதாவது பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இதோட ஸ்டெபிலைஸ் எல்லா டெவலப்மெண்ட்டும் முடிஞ்சு ஸ்டெபிலைஸ் வந்துட்டு டிசம்பர் 16 லான்ச் பண்ணுவாங்க, ரிலீஸ் ஆகும். டிசம்பர் 16 மேலும் என்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசம்பர் 16 கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். ஓகேவா, அது மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்துட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.